ராக்கி பாஸ் ஆயிட்டான். இது பட்டம் வாங்கினவனுக்கு, இது படிக்க வச்சவனுக்கு. டேய், நீ உன்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்றிட்ட. இப்ப ஏன் ஆசை என்னன்னு சொல்லட்டுமா? ஓ ஆசையா? என் ஆசையே இன்னும் நிறைய இருக்குப்பா. நீ வேலை செஞ்சு என்ன படிக்க வச்ச, என்ன ஒரு பட்டத்தையும் வாங்க வச்சு நீ சந்தோஷப்பட்ட. இதுக்கு மேலே உனக்கு என்னடா ஆசை? டேய், உனக்கு ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைக்கணும்டா. ஏசி ரூம், பெரிய டேபிள், டேபிள் மேல கலர் கலரா போனுங்க. நீ அப்படி கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி ஃபைல பெரட்டி அப்படி ஸ்டைலா இங்கிலீஷ்ல கையெழுத்து போடணும். சுத்தி வர பொண்ணுங்க நிக்கணும். நீ அதுகிட்ட எல்லாம் தசு புசு சும்மா இங்கிலீஷ்ல போட்டு விளையாடணும்டா. நம்ம அப்படியே காக்கி பேண்ட் காக்கி சட்டை போட்டுக்கிட்டு வெளியே உட்காந்துட்டு உன்னை பார்க்க வரவங்கிட்ட எல்லாம் ஒரு 10 நிமிஷம் அப்படி உட்காரியா உள்ள பிஸியா இருக்காரு, என்ன உன்னோட பெரிய தொல்லையா இருக்கு அப்படின்னு சும்மா மிரட்டமா. ஓ ஆசையை நீ சொல்லிட்ட, ஏன் ஆசையை நான் சொல்லவா? சொல்லு. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? சினிமாவில எல்லாம் வருமே அத மாதிரி பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர போறாங்களே, கொஞ்சம் வெக்கத்தோட இருப்போம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பந்தல்கரையா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்களா? வர்ற வழியில அவங்க வண்டி லாரில மோதி 2 பேர் அதே இடத்துல செத்து போயிட்டாங்க. 4 பேர் ஆஸ்பத்திரியில செத்து இருக்கு. செத்து போன 2 பேர்ல ஒருத்தர் மாப்பிள்ளை. இது வரைக்கும் பாத்துட்டு போனவனுங்க தான் செத்துட்டு இருந்தானுங்க. இப்ப பாக்குறதுக்கு முன்னாடியே சாவறானுங்க. மாமா, சொந்தத்திலேயே மாப்பிளைய வச்சுட்டு ஏன் வெளியே தர்ற? என்ன இந்த சாவெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலனாலும் பரவாயில்ல, உன்ன மாதிரி பணத்துக்காக பாட்டில் அடிச்சுட்டு ரவுடித்தனம் பண்ற பயலுக்கு நான் கட்டி கொடுக்க தயாரா இல்ல. ஏடா, உன்னதான் நான் வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, அப்புறம் ஏன்டா வர? போடா வழிய, போடா. எல்லார் வீட்லயும் நல்ல காரியத்துக்கு பந்தல் போடுறேன், என் வீட்டுல ஊர் தலைவனை கூப்பிட்டு பேசி பாத்தியா? பேசி பார்த்துட்டேன். எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் நகர மாட்டேங்கிறான். அடிடா, புல்டோசரை கொண்டு வந்து தர மட்டமாடி. இன்னும் 15 நிமிஷத்துல இந்த இடத்தை சுத்தம் பண்ணி இடத்த சொந்தக்காரங்கிட்ட 5 லட்சம் ரூபாய் வாங்கிடுறேன். இடிச்சு தரமாட்டமாக்குங்கடா. வாங்க. இந்த இடத்துல ஆபீஸ் காம்ப்ளெக்ஸ் கட்டலான்னு இருக்கேன். அத நாங்களா கட்டு தரோம். நீங்க கேட்ட இடம் உங்க கைக்கு வந்தாச்சு. 7 வருஷமா போராடிட்டு இருக்கேன். உங்களாலதான் இந்த இடம் எனக்கு கிடைச்சது. இந்தாங்க நீங்க கேட்ட 5 லட்சம் ரூபாய். பணத்தை என் பார்ட்னர் கிட்ட கொடுங்க, என் பங்கு எனக்கு சேர்ந்துடும். மந்தவெளி பஸ் ஸ்டாண்டை சேர்ந்த பிச்சைக்காரர்களின் தலைவர் இப்போது தலைவருக்கு பொன்னாடை போர்த்துவார். என்னையா ஹால்ல யார விடுறதுங்கிற யோசிச்சே இல்லையா சார்? ஏதோ உதவி கேட்போர் சங்கம்னு பணத்தை கட்டிட்டு போனாங்க. கடைசியில பார்த்தா பிச்சைக்கார கூட்டமா இருக்கு சார். ஒரே நாத்தம். வாயா. என்னை தலைவர் பதவியிலே அமர வைத்து சந்தோஷத்திலே மூழ்க வைத்து வேறு யாருக்குமே கிடைக்காத பாக்கியத்தை எனக்கு ஏற்படுத்திக் கொடுத்த உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. அதனால தாண்டா உன்னை தலைவன் ஆக்கியிருக்கானுங்க. தலையாற்றவன் தாண்டா தலைவன். தொண்டர்களே, தோழர்களே, எதிர்கால தலைவர்களே, உங்களுக்காக, உங்கள் நன்மைக்காக, உங்கள் நலனுக்காக இந்த உயிரையும் விட தயாராக இருக்கிறேன். அதுவே உன்னை விட்டா போதும்னு தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு சிறு இழிவு என்றாலும் என்னுடைய இதயம் சுக்குநூறாக வெடித்து விடும். எனது தோழர்களே, இதுவரை பிச்சைக்காரர்கள் என்று அழைத்த நம்மை இக்கணம் முதல் உதவி கேட்போர் என்று அழைக்கப்பட வேண்டும். இது நான் தலைவர் பதவி ஏற்றவுடன் எடுத்த முதல் முடிவு. நம் நாட்டில் உள்ள எல்லா சங்கத்திற்கும் சொந்த கட்டடம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய சங்கத்திற்கு மட்டும் சொந்த கட்டடம் இல்லையே என்று நினைக்கும் பொழுது என் மனம் மிகவும் வேதனைப்படுகிறது. தலைவா, நமக்கு எதுக்கு கட்டடம்? இந்த மாதிரி கூட்டத்துல பெரிய பெரிய ஹோட்டல் நடத்திட்டு போக வேண்டியதானே தலைவா? போய் உட்கார் போ. இந்த மாதிரி குறுக்கால பேசுறது உன்னுடைய தப்பு இல்ல, பழைய தலைவருடைய பழக்க வழக்கம். கட்டடம் உங்களுக்காடா கேக்குறான், அவனுக்கு கேட்டுக்கிறான்டா. பாருங்க, உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் நீங்க பேசலாம். இடையில பேசுனீங்க, சபையை விட்டு தள்ளி வச்சிருவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மைக்கு என் கைக்கு வரலன்னா
நான் இருக்க மாட்டேன், நீங்களும் இருக்க மாட்டீங்க. யோ அந்த ஆள் பேச சொல்லுங்க போங்க. போ. என்னென்ன ரீல் விடணுமோ விடு. போடா போடா. அடுத்தவன என்னைக்கு பேச இருக்கிறேன். மந்தைவெளி பஸ் ஸ்டாண்ட் பிச்சைக்கார சங்க தலைவர் அவர்களே, ராயபுரம் மீன் மார்க்கெட்டு பிச்சைக்கார தலைவர் அவர்களே, வண்ணாரப்பேட்டை பூங்கா பிச்சைக்கார தலைவர் அவர்களே, இன்னும் மெட்ராஸில் எவ்வளவோ இடங்களில் இருக்கும் பிச்சைக்கார தலைவர் அவர்களே, பிச்சைக்கார தொண்டர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் அம்மா தாயே வணக்கம். வணக்கம். சங்க கட்டடமும் நாம எப்படி இருக்கணுங்கிறதா இப்ப முக்கியம். ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு தெருவுல ஏதோ ஒரு மூலையில 5 பைசாவோ 10 பைசாவோ பிச்சை எடுத்தேங்கிறதுக்காக இன்னைக்கு நீ தலைவனாகிட்ட. மக்களை நீ சந்தித்து எத்தனை வருடங்கள் ஆகிறது. நான் மக்களோடு மக்களாக ரத்தத்தின் ரத்தமாக ஊறிக்கொண்டிருக்கிறேன். என்னை கேளுங்கள், என்ன செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லுங்க தலைவா. எஸ் கமின். 10 தெருவுக்கு மேல ஒருத்தன் பிச்சை எடுத்தான்னா அவனுக்கு வேற எந்த ஏரியாவுமே கொடுக்காதீங்க. அதே மாதிரி காலம் காலமாக அம்மா தாயே அப்படின்னு கெஞ்சிற பழைய வார்த்தைகளை ஒதுக்கிட்டு இன்று முதல் இந்த நிமிஷம் முதல் மம்மி டாடி என்றுதான் நாம் பிச்சை எடுக்க வேண்டும். எங்கே சொல்லுங்கள். மம்மி டாடி. ஆஹா, இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது காதிலே தேன் வந்து பாய்கிறது. மிஸ்டர் விஜி, உங்க லைசன்ஸ் என்கிட்ட தான் இருக்கணும். உங்களுக்கு சம்பளம் 600 ரூபாய். தேங்க்யூ மேடம். ஸ்டேரிங் ஸ்ட்ரைட்டா புரியுமா? இதுதான் ஸ்டேரிங் பேலன்ஸ். இதுதான் நீ கத்துக்கணும். 2 நாளைக்கு இதுதான் நான் சொல்லி கொடுப்பேன். ஓகே ஓகே சார். ஹாய். என்ன ஜாகிங்க? பிடி உத்தாவா? இல்லடா, அவன் தங்கச்சி. ஏய் மிஸ்டர், யார் நீங்களா? வழி விடுங்க. உங்களுக்கு இல்லாதா? டேய் பாப்பா வழி கேக்குதுடா. வழி தானே, விட்டு ஓவா. பாத்துடா, மெதுவா மெதுவா. ப்ளீஸ் சார், ஹெல்ப் பண்ணுங்க சார். ரொம்ப நேரமா இவங்க எல்லாம் துரத்திட்டு வராங்க சார். நீங்க முதல்ல வண்டியில வந்து உட்காருங்க. ஏய் ஏய், எங்க கிட்ட தள்ளிட்டு போலான்னு பாக்குறியா? நாங்க விட்டுருவோமா? நீ அவளுக்கு கத்து கொடு, நாங்க இவளுக்கு கத்துறோம். வணக்கம் விஜய். விஜய் எங்கடா இருக்க? டேய் ஐயோ விஜய் விஜய், டேய் எதுடா? டேய் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ண? ஏன்டா உங்ககிட்ட சண்டை போட்டோம் யாருன்னு என்கிட்ட சொல்லிருந்தா நான் அவங்களோட சண்டை போட்டு பண்ணல. ஏன்டா யாரா அவடா? சார் சார், அவன் ரொம்ப நல்லா பையன் சார். நல்லா படிப்பான் சார். சார் பார்க்கல பாருங்க சார், பயங்கரமா இருக்கு சார். சார் உங்களை விட நல்லா படிப்பான் சார். சார் அவனை பிடிச்சி உள்ளதை இட்டீங்கன்னா அவனுக்கு பேர் கெட்டு போகும் சார். அப்புறம் அவனுக்கு யாருமே வேலை தர மாட்டாங்க சார். சார் ஒரு நல்ல ஐடியா சார். அவனுக்கு முதல்ல என்ன பிடிச்சி உள்ளதை இருங்க. இன்ஸ்பெக்டர், என் மகளை யார் கிண்டல் பண்ணது? டேய், யார் கிண்டல் பண்ணது? இவர் என்ன காப்பாத்தினவர்ப்பா. அவருக்கு தான் என்ன கலாட்ட பண்ணது. ஏன் சார் போலீஸ் ஸ்டேஷன் உள்ள வந்து உங்க முன்னாடியே இந்த சாத்துறாரு? யார் சார் அவரு? முதல்ல வெளியில போயா. அவர் யார் சார்? போயா வெளியில. என் ஃப்ரெண்ட் சார். கூட்டிட்டு போ. யார் யார் அடிச்சா நமக்கு வா போயிடலாம். ஏய் போட்டு. காய் காய். யோ, நல்ல பச்சை காய்கறி எல்லாம் ஏன் வண்டியில் இருக்கு? கொத்தாச்சாவட்ல ரோட்ல விழுந்த காயெல்லாம் பொறுக்கி வந்து விக்கிறா. அத போய் வாங்க போறீங்களா? யோ, இங்க காய் தான் புதுசு, ஆனா வண்டி பழசு. அங்க பாரு, காயும் புதுசு, கூடையும் புதுசு. அங்கதான் வாங்குவோம். நீ அதிகம் பேசுற. உனக்கு காய் கிடையாது. போடா. யாரையும் காணோம். நான் இங்க இருக்கேன். உங்ககிட்ட நான் காய் வாங்குறேன்.
போடே. உங்ககிட்ட வியாபாரம் பண்றதுக்குள்ள சும்மா இருக்கலாம். 2 பேருக்கு 2 காய் வாங்குவேன். என்னமோ கிலோ கணக்கில் வாங்குற மாதிரி தான். போ அங்கே வாங்க போயா. உனக்கு நேரம் நல்லா இருக்குமா? போடு. இந்த காயை சாப்பிட்டா வயித்து வலி போயிடும், இடுப்பு வலி போயிடும், தலை வலி போயிடும், மூட்டு வலி போயிடும், மொத்தத்துல உடம்புல இருக்கிற அத்தனை வலியும் போயிடும். இந்த காய் சாப்பிட்டா வலி எத்தனை போயிருமா? போன வாரம் ஆள் தொட்ட அந்தோணி பொக்கவாயே பேஷனா காட்டு வரும், நம்ம கையில கீரை வாங்கி சாப்பிட்டாப்ல. இந்த வாரம் முத்து 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 முத்துல அது உதிருது. வாயெல்லாம் பல்லு முடிச்சிச்சு. ஏய் ரீலு போதும் போடு. முருங்கக்காய் நல்லா இருக்கு, 1 டசன் போடலாமா? ஒரு முருங்கைக்காயை 2ஆ உடைச்சு இந்த சைஸ்ல என் ஃப்ரெண்டுக்கு, இந்த சைஸ்ல எனக்கு. கத்திரிக்காய் 1, வாழைக்காய் 1, தக்காளி 1, வெங்காயம் 1. இது வயத்துக்கா இல்ல வாசனைக்கா? யோசனைக்கு. இதுக்கு நான் எப்படியா கணக்கு பண்ணுவேன்? இந்த அடியில் இருக்கிற புளி எடுத்துட்டு மொத்தமா எடை போட்டு கணக்கு சொல்லு. கொசுறு வாங்கியே குடும்பம் நடத்திடுவ போல இருக்கே. சரி 2 ரூபா கொடு. 1.5 ரூபாய் வச்சுக்கா. சும்மா எடுத்துட்டு போயா. ஓச்சில சாப்பிடக்கூடாது, உழைச்சு சாப்பிடணும். இந்த உழைச்சு நல்லா செலவு பண்ணி நிறைய சாப்பிடு பா. வரணுங்க புளிக்கா. ஐயா சரி. உனக்கு என்னமா வேணும்? எனக்கு வேண்டியத உங்களால கொடுக்க முடியாது, அவரால தான் தர முடியும். இந்த பாருமா, உன்னை பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி தெரியுது. இது ரொம்ப சின்ன இடம். உனக்கு கொடுக்குற மாதிரி இங்க ஒண்ணுமே இல்ல. கத்துக்கணும்னு வந்துட்டா கத்துக்கிற வரைக்கும் கத்து கொடுக்கிற ஆள் தான் பெரிய ஆளு. ஓ, நீ காட்சிக்கா வந்திருக்கே. கவலைப்படாதே, ஒரே வாரத்துல பிரமாதமா காத்து கொடுப்பார். 1 வாரமா? எனக்கு 1 நிமிஷம் போதும். வரட்டுமா? போலாமா? போலாம். வண்டி நீங்க ஓட்டுறீங்களா இல்ல நான் ஓட்டட்டுமா? நானே ஓட்டுறேன். Oh my God! Save this stupid boy and my lovely car.